வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 23 ஆஃப் பெருவிடை சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். நேற்று நைட்டு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு தேங்காய் கொடுத்துருந்தோம். வழக்கமாக நம்ம தேங்காய் கொடுக்கறது ஈவினிங் டயத்தில் கொடுப்போம். எதுக்காக கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவி போட்டால் கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஆனால் திருவி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர் ஒருத்தர் அப்படியே வெட்டி வைங்க சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம அப்படியே வெட்டி வச்சுட்டோம். கோழி குஞ்சுகள் நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. அடுத்ததாக நம்ம நாரை கிளச்சி விட்டுக்குவோம். நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்கு போட்டிருந்த அந்த சேடில் அந்த தகரத்தை எல்லாத்தையுமே கழட்டிடலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீவனம் டெய்லியும் கோழி குஞ்சுகள் தீவன டப்பா மேலே இருந்து எச்சம் போட்டுருதுங்க. அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் தீவனத்துலேயும் எச்சம் விழுந்துறதுனால அதுலேருந்து ஒரு சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி தீவன டப்பா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த சேடில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம தீவனங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே பிளாக் சோல்ஜர் ஃப்ரை கொடுக்கறது வழக்கம். இன்றைக்கும் அந்த சாக்கு விரித்தா சாக்குக்கு அடியால் கோழி குஞ்சுகள்லாம் போயிடுறாங்க. அதை நம்ம எடுத்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம புழுக்களை நல்லா கொட்டிடலாம். இன்றைக்கி தோராயமாக ஒரு கிலோலேருந்து 1.25 கிலோ வரையும் நம்ம பிளாக் சோல்ஜர் ஃப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம கோழி குஞ்சுகள் மார்ட்டாலிட்டி இல்லாமல் வளர்க்குறதுக்கு டெய்லியும் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தோம். இப்போ 22 நாளுக்கு மேலே நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 18 நாள்லேருந்து 22 நாளுக்குள்ளே ரத்த கழிச்சல் வர்றதுக்கு கோழி குஞ்சுகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அது வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். வரலன்னா பிரச்சனை இல்லை, வந்தால் அதுக்கான மருந்து கொடுக்கணும். இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கும் ப்ளைன் வாட்டர் தான் வச்சுருக்கோம். உங்கள் ஆன்டிபயோட்டிக் வாட்டர் வச்சாலும் ப்ளைன் வாட்டர் வச்சாலும் கோழி குஞ்சுகள் கரெக்டாக தண்ணி எடுத்துக்குதான்னு சொல்லிட்டு நல்லா மானிட்டர் பண்ணிக்கணும். அடுத்தது கோழி குஞ்சுகள் ப்ரூடிங் செட்டப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணி, சுத்தமான தீவனம், அதே போல் சுத்தமான இடம். இந்த 3ஐயும் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்தளவு தான் கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி விகிதம் இருக்கும். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த பல்போட சேட்டில் நம்ம ஃபீடருக்கு மேலே கவுத்துட்டோம்னா எச்சங்களை உள்ளே விழுவாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கும் ப்ரூடிங் செட்டப் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீராம் பிரைமை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.